எப்பா லட்சுமணா, சொல்லுப்பா. பல வருஷம் கழிச்சு இந்த மாதிரி வயக்காட்டில் வந்து உட்காந்துருக்கோம். சரி. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர் வயக்காடும் நம்மளும் எப்படிப்பா இருந்தோம்? இந்த ஞாபகம் இருக்கா உனக்கு? அது சொர்க்கம்லப்பா. சொர்க்கமா? ஆமாம். உண்மையில அதுதான்பா. இது வந்து 3 போகம் விளையும். இந்த 3 போக விளைச்சல். அதாவது சம்பா சாகுபடி, பிசான சாகுபடி. இந்த பிசான சாகுபடி செய்வதற்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த உளுந்து விதைச்சி விட்ருவாங்க இந்த வயக்காட்டில் ஃபுல்லாக. ஆமாம். திரும்ப அறுவடை பண்ணி வரும்போது அதை முடிச்சிருவாங்க. முடிச்சுட்டு இந்த உளுந்து வந்து நல்லா ஒரு பயிராகும். நல்லா பைத்தங்க அப்படியே நம்ம கால்வாயில் வந்து அந்த டயத்தில் வந்து தண்ணி வராது. இந்த வயக்காடெலாம் கொஞ்சம் காயணுங்கிறதுக்காண்டி வயக்காட்டில் வந்து வாய்க்கால் வந்து தண்ணி நிப்பாட்டியிருப்பாங்க. ஆற்றுக்கு குளிக்க போவோம். குளிக்க போயிட்டு இருக்கும்போது ஃபுல்லாக பார்த்தோன்னா அப்படியே உளுந்து அப்படியே காய்ச்சி அந்த பைத்தங்காய் என்ன அழகாக டேஸ்ட்டு. அதுவும் அடுத்த வயலில் பறிச்சுட்டீங்க பைத்தங்காய் பயங்கர டேஸ்ட்டு. இப்போ பாரு எல்லாம் போச்சு. இன்னும் 2 பூ தான் நட்டுட்ருக்காங்க. இன்னும் அதுவும் ஒரு பூ ஆகும்னு நினைக்காம போகிற போக்க. ஏன்னா இங்கே வந்து இவன் தலைகீழ கடந்து வேலை பார்க்காம விவசாயி. ஆனால் ஒன்றுப்பா, இது எல்லாரும் சொல்லுத கருத்தை தான் லட்சுமணன்னு சொல்கிறாம்னு இப்போ இவங்க கூட பார்த்துட்டு இருக்கவங்க கூட நினைப்பாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு பொருளை தயாரிக்கவன் அந்த பொருளோட லாப நட்டத்தை அவன் தானப்பா தீர்மானிக்கணும். எனக்கு இவ்வளோ ரூபா ஆயிருக்கு, தயாரிச்சிருக்கிறதுக்கு இந்த ரேட்டுக்கு விற்றா எனக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்ட்டு. ஆனால் விவசாயம் மட்டும் தலையில் இருக்க எப்படிப்பா? நம்ம கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பண்ணி வைக்கும், கடைசியில் விலை வைக்கிறது சம்மதம்லாம் தான் ஒருத்தர் வந்து விலை வச்சுட்டு இருக்கான். இது என்ன நடக்கு? இதை மாற்றணும்பா. ஃபஸ்ட்டில் இதை மாற்றினா நான் சொன்ன மாரி இந்த பூமி எல்லாமே முப்பொழுதும் அழகாக விளைய வைக்கலாம். அது வரைக்கும் சாத்தியக்கூறு கிடையாது. சரி, ரைட்டு. ரொம்ப ஆதங்கத்தை கொட்டிட்டேன்.